அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம தோட்டத்தில் களைகளை எவ்வாறு மேலாண்மை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, இயற்கை முறையில் எப்படி களைகளை கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தெரிஞ்ச முறைகளில் நம்ம படித்த முறைகளை வச்சு நம்ம களைகளை ஓரளவு கட்டுப்படுத்திகிட்டு இருக்கோம் நம்ம தோட்டத்தில். அதை பற்றி விவரங்கள் சொல்கிறேன். யாராருக்கு என்னென்ன முறைகள் பயன்படுதோ அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இதை தவிர நிறைய முறைகள் இருக்குது. நம்ம தோட்டத்தில் என்ன செய்கிறோங்கிறத பற்றி நான் இந்த பதிவில் சொல்கிறேன். கூடவே கடந்த 2 வாரமாக என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணியிருக்கோன்ற விவரங்களையும் இந்த பதிவில் கொடுக்குறேன். பொதுவாக இந்த களைகள் எங்கேருந்து அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை விவசாயம்னு இல்லை, அங்கே பகுதியில் ரசாயன விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட எரு கொண்டு கொட்டிடுறாங்க. இந்த எரு கொண்டு கொட்டும்பொழுது அதில் இந்த மாடுகள் மேய்ச்சலில் போயிட்டு இருக்கும்போது நிறைய பில்லாம் சாப்பிடுது. அதனுடைய விதைகள் எல்லாம் அது எருவாக சாணமாக வெளியில் வரும்பொழுது இன்னும் வீரியமாக வருது. அதை கொண்டு நம்ம அதை நல்ல மக்கிய தொழு உரமாக மாற்றாமல் அப்படியே கொட்டுறதுனாலும், மக்கிய தொழு உரமாக கொட்டும் பொழுதும் சரி, அதில் அந்த விதைப்புல்லுகள் நிறைய இருக்குது. அது களைச்செடியாக நம்ம தோட்டத்தில் வர ஆரம்பிக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த களைச்செடிகள் அவருடைய விதைகள் ரொம்ப காற்றுலேயே ரொம்ப எளிமையாக பரவுறதுனால நம்ம தோட்டத்தில் களைச்செடிகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த களைச்செடிகளுக்கு ரொம்ப முக்கிய தேவைங்கிறது நிறைய சூரிய ஒளி, கொஞ்சோண்டு தண்ணி இருந்தால் போதுங்க. நம்ம தோட்டத்தில் களைச்செடிகள் அற்புதமாக வரும். எந்த வேலையுமே செய்யாமல் அற்புதமாக வரும். இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த களைச்செடிகள் வர்றதே ஏதோ மண்ணில் உள்ள ஒரு சத்து குறைபாட்டை சொல்கிறதுக்காக தான் இந்த களைச்செடிகள் வருதுங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு உண்மைன்றது தெரியல. நம்ம தோட்டத்தில் நிறைய களைச்செடிகள் இருக்குங்க. நம்ம தோட்டத்தில் முக்கியமான களைச்செடி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோரைக்கிழங்கு. இந்த கோரைக்கிழங்கு எப்படி பரவி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அவதார் திரைப்படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த மரங்கள்லாம் எப்படி பேசிக்குமோ ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கிழங்குகள் இந்த தோட்டம் ஃபுல்லாக ஒரு பரவி இருக்குது. அவ்வளோ பரவி இருக்குது. நான் ஆரம்பத்தில் வந்திருந்தபொழுது. இப்போ இந்த கிழங்கு கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். இதற்கு நம்ம நிறைய முறைகள் பின்பற்றணும். இந்த கோரைக்கிழங்கு மட்டும் இல்லாமல் பாத்தினிய செடிகளும் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வைரஸுடைய கிருமி அந்த உருவத்தில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு களைச்செடிகளும் இருந்தது. நிறைய கொடி வகை களைச்செடிகளும் இருந்தது. இந்த களைச்செடிகளிலே நிறைய மூலிகை செடிகளும் இருக்குது. அது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. இந்த களைச்செடிகளில் எதெல்லாம் நமக்கு தெரியுதோ அதெல்லாம் பயன்படுத்திக்கிறோம். தெரியாத களைச்செடிகள்ன்ற ஒரு வகைப்பாட்டு கீழே கொண்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம தோட்டத்தில் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், 2 வாரத்துக்கு முன்னாடி நல்லா ஓட்டி வச்சுட்டு மேட்டு பாத்தி அமைச்சிருந்தோம். அதில் வெண்டை விதைகள், அப்புறம் கொத்தவரங்காய், அவரைக்காய் போன்ற காய்கறி விதைகள் விதைச்சிருந்தோம். அன்றைக்கி தோட்டத்தை காட்டும்போது அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். அழகாக இருக்கும் மேட்டு பாத்தி. அதில் தண்ணீர் வெட்டும்போது ரொம்ப களைகளே இல்லாமல் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு 2 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி கிடச்சிருச்சு. சூரிய ஒளியும் மேலேருந்து கிடச்சிட்டே இருக்குது. கண்டிப்பாக இப்போ 2 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ களைச்செடிகள் இருக்கும். இந்த களைச்செடிகளை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறதுன்னு தேடிக்கிட்டு இருந்தபோது நமக்கு இந்த பிளாஸ்டிக் மல்ச்சிங் தான் முதல்ல கண்ணில் பட்டுச்சு. அந்த பிளாஸ்டிக் மல்ச்சிங்லேயும் 2 வகை இருக்குது. அதாவது 2 நிறங்கள் இருக்குது மேலே. அதில் ஒன்று கோடை காலத்தில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. இன்னொன்று விஷயம் பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலத்தில் பயன்படுத்துகிற மாதிரி பிளாஸ்டிக் மல்ச்சிங் ஷீட் இருக்குது. இது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் அந்த பிளாஸ்டிக் மல்ச்சிங் பயன்படுத்துகிறதே நம்ம தோட்டத்துலேருந்து நிறுத்திட்டேன். இந்த பிளாஸ்டிக் மல்ச்சிங் பயன்படுத்துறதுனால களைகள் கட்டுப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கோரைக்கிழங்கை தவிர மற்ற எல்லா களைகளும் ஓரளவு அந்த பிளாஸ்டிக் மல்ச்சிங் பயன்படுத்துறதுனால கட்டுப்பட்டு தான் இருந்தது. கூடவே தண்ணீர் தேவையும் அந்த ஆவியாதல் குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த பிளாஸ்டிக் மல்ச்சிங் பயன்படுத்துறதுனால அதுவும் தண்ணீர் தேவையும் குறைஞ்சிட்டு தான் இருந்தது. ஆனால் பிளாஸ்டிக் மல்ச்சிங் பயன்படுத்தும் பொழுது கோடை காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை தூக்கிட்டு நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த இடம் அவ்வளோ அந்த வேர்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வெப்பமாக இருக்கும். அது அந்த காரணத்தினால சில நேரங்களில் செடிகள் கருகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருந்தது. இது பிளாஸ்டிக் மல்ச்சிங் பயன்படுத்தினால இருந்த பாதகங்களும் சிலது இருந்தது. அதை எடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டோம். அது என்னோட முன்னாடி பதிவில் கூட சொல்லியிருப்பேன். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த எடுத்துகிட்டு போய் அது எங்கே கொண்டு போய் போடுறது, எங்கே போட்டாலும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறப்ப அவங்க எங்கே கொண்டு போய் அதை சரி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாமல் இருந்தது. பிளாஸ்டிக் மல்ச்சிங் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு நாங்கள் என்ன பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைக்கோல் பயன்படுத்த ஆரம்பித்தோம். இந்த வைக்கோல் போட்டது போது வைக்கோல் பிளாஸ்டிக் மல்ச்சிங்கோட விலை கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. என்ன அதுக்கு போடுறதுக்கு ஆள் கூலி ஜாஸ்தியாகிட்டே இருந்தது. இந்த வைக்கோல் போடுறதுனால களைகள் கட்டுப்பட்டுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஓரளவு கட்டுப்பட்டுன்னு தான் சொல்லணும். ஆனால் என்னென்னா அந்த வைக்கோல் வர்றதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நெல் இருக்குது அதில் இல்லையா, அது வந்து முளைக்க ஆரம்பித்து அது வந்து பயிருடைய வளர்ச்சியை இது பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வைக்கோல் போடும்போது கரையான் வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. அந்த வைக்கோல் கீழே நிறையா உருவாக ஆரம்பிச்சிருச்சு. சில நேரங்களில் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா அந்த கோணி சாக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து வட்டமாக நறுக்கி அதை வந்து மேட்டுப்பாத்திகள் மேலே போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் அதோடைய விலை விசாரிக்கும் போது அது வந்து கட்டுப்படி ஆகக்கூடிய விலையில் நமக்கு இல்லை. இந்த பிளாஸ்டிக் மல்ச்சிங் பதிலாக ஜூட் மல்ச்சிங், அதாவது சணலினால் ஆன ஒரு அந்த மூடாக்கு லேயர் வந்து வித்துட்டு இருந்தாங்க. அதையும் வந்து பயன்படுத்தி பார்க்கலாம்னு போனால் அதுவும் வந்து காசு வந்து கட்டுப்படி ஆகக்கூடிய விலையில் இல்லை. சில நண்பர்கள் அந்த மரத்துகள்கள் வாங்கி நம்ம மூடாக்கா பயன்படுத்துங்க அந்த மேட்டுப்பாத்தி மேலே அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன தோட்டமாக தானே இருக்குது, 36 சென்ட் தானே அப்படின்னாங்க. 36 சென்ட்டுக்கு நமக்கு அந்த மேட்டுப்பாத்தியில் போடுற மரத்துகள்களுடைய விலை வந்து கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் ஆச்சு. அதனால் அது நமக்கு வந்து செலவு வந்து அந்தளவு பண்ண முடியாதுங்கிறனால அந்த எண்ணத்தை வந்து விட்டுட்டோம். மரத்துகள்கள் வெளிநாடுகளில் இருக்கிற அந்த தோட்டங்களில் வந்து மரத்துகள்கள் நிறைய பயன்படுத்துகிறாங்க அந்த மூடாக்கா போடுறதுக்காக. சொட்டு நீர் பாசனம் அமைச்சாலும் களைகள் வந்து கண்டிப்பாக கட்டுப்படும். நம்ம காய்கறி செடிகளுக்கு சொட்டு நீர் பாசனம் தான் அமைச்சிருக்கோம். சொட்டு நீர் பாசனம் அமைக்கும்பொழுது அந்த நேரடியாக அந்த செடிகளுக்கே போய் தண்ணீர் கொடுக்கறதுனால மற்ற இடங்களுக்கு தண்ணீர் போகாதனால களைகள் வந்து கண்டிப்பாக கட்டுப்படுதுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கரும்பு சக்கை, அந்த நம்ம ரோட்டில் கடைகள்லாம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து கொஞ்சம் கொண்டு வந்து அதை வந்து ஒரு 2 பாத்திகளுக்கு போட்டு வச்சுருந்தோம். அதுலேயும் வந்து நல்ல ஒரு பலன் இருந்தது தான் சொல்லணும். ஆனால் இந்த வைக்கோல் வந்து நம்ம போடும்பொழுது வைக்கோல் இப்போ எல்லாருமே விவசாயம் பண்ணுறவங்க வந்து 3/4 பேர் 90% பேர் ரசாயன விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வைக்கோலும் பார்த்திங்கன்னா அதுலேயும் உரங்கள் போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக ரசாயன உரங்களோ இல்லை ரசாயன பூச்சிக்கொல்லிகளோ பயன்படுத்தியிருப்பாங்க. அதை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் இயற்கை முறையில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு அது அர்த்தமே இல்லைங்கிறனால அந்த வைக்கோலையும் நம்ம நிறுத்திட்டோம். இந்த கோடை உழவு செஞ்சால் இந்த கோரைக்கிழங்கு வந்து முற்றிலுமாக கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோடை உழவு முயற்சி செஞ்சிருந்தோம். போன வருடமும் முயற்சி செஞ்சிருந்தோம், இந்த வருடமும் அதை வந்து முயற்சி செஞ்சுருக்கோம். இந்த கோரைக்கிழங்குகள் கட்டுப்பட்டதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோரைக்கிழங்கு வந்து 1 அடி ஆழம் வரையும் அந்த கிழங்கு போகுது. இப்போ 1 அடி ஆழத்திற்கு நம்ம ஆழமாக உழும்போது அந்த கோடை உழவில் செய்யும்பொழுது இந்த கோரைக்கிழங்குகள் வெளில வந்துடுது. கோரைக்கிழங்கு வெளில வரும்பொழுது பார்த்திங்கன்னா அது வந்து இந்த வெயிலில் பட்டு அந்த கிழங்கு செத்து போயிடுது. அதுக்கப்புறம் கோரையோட வளர்ச்சி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இதை முயற்சி செஞ்சுருக்கோம். இதனால் வந்து பலன்கள் இருக்கா அப்படிங்கும்போது கொஞ்சம் பலன்கள் இருக்குது. அதுவும் இந்த கோடை உழவு செய்யும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேப்ப மரத்தினால் ஆன அந்த கலப்பையை வச்சு செய்யும்பொழுது இன்னும் அதிகமான பலன்கள் இருக்கும். அது வந்து பூச்சிகளுடைய கட்டுப்பாட்டையும் வச்சுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தெரியல. ஆனால் வேப்பங்கலப்பெல்லாம் நமக்கு கிடைக்கல. நம்ம இங்கே வந்து டிராக்டர் வச்சு தான் நம்ம அந்த கோடை உழவு முன்னாடி செஞ்சோம். அதனுடைய பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பலதானி விதைப்பு செய்யுங்க, தக்கப்பூண்டு சனப்பை விதைப்பு செய்யுங்க அப்படின்னாங்க. தொடர்ச்சியாக ஏதோ ஒரு பயிரோ ஒரு விதைப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது களை வந்து கட்டுப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் தொடர்ச்சியாக எங்களால் என்னென்ன முடியுமோ எல்லா முயற்சிகளும் செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னிருந்தாங்கன்னா, இலைதழை குப்பைகளை கொண்டு வந்து மூடாக்காக சேருங்கன்னாங்க. அந்தளவுக்கு நமக்கு இலைதழை குப்பைகள் கிடைக்கல. பலதானிய விதைப்பு செஞ்சோம். அந்த பலதானிய விதைப்பு செய்யும் பொழுது அதிலேருந்து கிடைக்கக்கூடிய மக்கு குப்பைகளை வந்து மரங்களுக்கு கீழியும் அது மூடாக்காகவும் பயன்படுத்த ஆரம்பித்தோம். இன்னொன்று சில பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, உயிர் மூடாக்கு கொண்டு வாங்க. அதாவது பிரதான பயிர்னு ஒன்று இருக்கும். இப்போ வாழை மரம்னு இருக்குன்னா அதுக்கு மூடாக்கா வந்து ஒரு கம்பு, சோளம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிரை வந்து பக்கத்துலேயே போட்டு விடுங்க. அது வந்து உயிர் மூடாக்காவும் செயல்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்கும்னாங்க. அதையும் வந்து முயற்சி செய்யலாம்னு சொல்லிட்டு வாழைக்கு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் கம்பு விதைகள் தூவி விட்டோம். அதோடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து களைகள் ஓரளவு கட்டுப்படுதுன்னு தான் சொல்லணும். நிறைய நண்பர்கள் வந்து சொன்னது வந்து கொள்ளு விதைக்க கோரை போகும் அப்படின்னாங்க. கொள்ளு வந்து 2 முறை விதைச்சிட்டோம். இன்னும் இந்த பூமியில் கோரை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு வேறு ஏதாவது முறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டும்போது சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க, பசுமாட்டு கோமியமும் கல்லுப்பும் சேர்த்து போட்டால் வந்து இந்த களைகள் வந்து கட்டுப்படும் அப்படின்னாங்க. நம்மளோட ஐயா வந்து சொல்கிறாங்க, இந்த களைக்கொல்லி, அதாவது அது இயற்கையோ செயற்கையோ இல்லை ரசாயனமோ ஏதோ ஒன்று எதுவாக இருந்தாலும் இந்த களைக்கொல்லி தோட்டத்தில் பயன்படுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப 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 அபாயகரமான விஷயம் அப்படிங்கிறாங்க. அதனாலே அந்த வார்த்தையை கேட்டதுனாலேயே என்னன்னு தெரியல, எனக்கு இந்த கோமியம் கல்லுப்பு இதெல்லாம் பயன்படுத்தி பார்க்கணுன்ற ஒரு எண்ணமே வரல. முதல் நான் செஞ்ச தப்பு பிளாஸ்டிக் மல்ச்சிங் பயன்படுத்தினேன். அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் இந்த பவர் பீடர் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம்.
இந்த பவர் வீடர் இருந்தால் அடிக்கடி இடத்த உழுதுகிட்டே இருந்தபொழுது அந்த களை செடிகள் வரும். அது வந்து கொஞ்சம் ஒரு 10 நாள் கழிச்சு வரும். அது திரும்ப ஒரு இடம் மடக்கி உழுதுட்ட பிறகு அந்த களைகள் வந்து கட்டுப்படும். அப்படிங்கிறதுனால ஒரு பவர் வீடர் வாங்கணும். இது நீங்கள் எல்லாருக்குமே இந்த மாடல் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிசான் கிராஃப்ட் 205P அப்படிங்கிற ஒரு மாடல். இது வந்து கொஞ்சம் பலமாக இருக்கும், பெரிய மாடல். இது வந்து ஒரு 2 ஏக்கர் அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இது வந்து ஒரு தேவைப்படுற ஒரு இயந்திரம். இது வந்து இதை பயன்படுத்தி இது களைகளை கட்டுப்படுத்த முடியுமானா, இதை பயன்படுத்தி நல்லா உழலாம். இடத்த உழுது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது களைகள் வந்து கண்டிப்பாக கட்டுப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம சின்ன தோட்டம்லாம் வச்சுருக்கோம்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் தேவையில்லை. இதுவும் பார்த்திங்கன்னா மண் வந்து ஒரு பக்குவத்தில் இருந்தால் மட்டுமே தான் இந்த களை எடுக்கிற அந்த பவர் வீடர்லாம் பயன்படுத்த முடியுமே தவிர, நீங்கள் நிறைய யூடியூப்பில் வீடியோவில் பார்த்துருக்கலாம். பல இயந்திரங்கள் வந்து ரொம்ப எளிமையாக அப்படியே ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது வந்து இப்போ இந்த களிமண் பூமி, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான பூமிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பவர் வீடர்கள் வந்து பயன்படாது. மண் வந்து ரொம்ப சரளமாக பொலன்னு இருக்கிற மண்ணுக்கு தான் வந்து அந்த பவர் வீடரை வந்து அவ்வளோ எளிமையாக அந்த வீடியோலலாம் காட்டுற மாதிரி எளிமையாக ஓட்ட முடியுமே தவிர, அதை வந்து அவ்வளோ சர்வசாதாரணமாக இங்கே வந்து இயக்கிறது வந்து அவ்வளோ எளிமையான ஒரு விஷயம் இல்லை. இப்போ சின்ன மாதிரி தோட்டத்துக்கு வேணும்னா ஏதாவது ஒரு மினி பவர் வீடரை வந்து வாங்கிக்கலாம். அதுவும் வந்து உங்களுடைய மண் நல்ல பொலபொலப்பு தன்மை, ஒரு செம்மண்ணோ இல்லை சரள மண்ணோ அந்த மாதிரி இருந்தால் வாங்கலாம் தவிர, இந்த மாதிரி களிமண் மாதிரி மண்ணுக்கு வந்து இந்த பவர் வீடர்கள்லாம் அவ்வளோவா பயன்படாது. இதெல்லாம் பண்ணி முயற்சி செஞ்சு பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ நம்ம தோட்டம் சின்னதாக இருக்குது, 36 சென்ட். இந்த 36 சென்ட் இடத்துல வந்து இப்போ நம்ம கூட வேலை செய்கிற சகுந்தலம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு காலையில் வந்த உடனே 2 மணி நேரம் களை எடுக்கிறது தான் முக்கியமான வேலை. இந்த இடத்த வந்து மொத்தமாக ஒரு 10 பகுதியாக பிரிச்சிருக்கோம். இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் இதில் களை எடுத்தாங்கன்னா, அப்புறம் மறுநாள் வந்து அடுத்த இடத்துல ஒரு 2 மணி நேரம் களை எடுப்பாங்க. ஸோ இது ஒரு சுற்று அவங்க முடிச்சுட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா முதல் இடத்துல திரும்ப களை வந்திருக்கும், அதை அப்படியே எடுத்துருக்கோம். இப்படி தான் நம்ம வந்து களைகளை வந்து கட்டுப்படுத்திகிட்டு இருக்கோம். இன்னொன்று, இந்த வரப்பு ஓரங்களில் வந்து இருக்கிற களைகள்னால என்ன பிரச்சனை வரும்னா, இதுதான் வந்து இந்த பூச்சிகள் வந்து உட்கார்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான இடமா போயிடும். எவ்வளோ தூரம் அந்த வரப்புகளை வந்து சுத்தமாக வச்சுக்க முடியுமோ அந்தளவு சுத்தமாக வச்சுருப்போம். களைகளை வந்து இப்போ சின்ன தோட்டமாக இருக்கிறதுனால இது வந்து சாத்தியப்படுது. அதாவது ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் களை எடுக்கிறாங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை அந்த பகுதியில் வந்து திரும்ப களை எடுத்ததுனால களைகள் ஓரளவு கட்டுப்பட்டுருக்கு. இதுவே ஒரு பெரிய தோட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த களைகளை வந்து இந்தளவு மேலாண்மை பண்ணி வச்சுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதை பற்றி விவரங்கள் இன்னும் முழுமையாக தெரியல. மேலை நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா களைகளில் கட்டுப்படுத்துறதுக்கு கால்வாசி பேர் அங்கே பயன்படுத்துறது எல்லாருமே இந்த பிளாஸ்டிக் மல்ச்சிங் ஷீட் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அந்த களைகளை வந்து கேஸ் வச்சு எரிச்சிடுறாங்க. அதாவது அந்த டிராக்டரில் வந்து ஒரு கேஸ் எக்யூப்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அதில் அந்த களைகள் மேலே ஓட்டிகிட்டு போகும்போது அதை வந்து எரிச்சிடுறாங்க அந்த களைகளை. அந்த மாதிரி முறைகளும் பயன்படுத்தி அவர்கள் வந்து களையை கட்டுப்படுத்துகிறாங்க. நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 முறைகளில் இந்த களையை நம்ம கட்டுப்படுத்திகிட்டு இருக்கோம். முதல் முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா உயிர் மூடாக்கு. பிரதான பயிர்களுக்கு பக்கத்திலேயே ஊடு பயிராக கீரைகளோ மற்ற பயிர்களையோ போட்டுட்டு உயிர் மூடாக்கு உருவாக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தக்க பூண்டு சனப்பை அது மாதிரி மண்ணை வளப்படுவதற்கு முயற்சிகள் எடுக்கிறோம் இல்லையா, அதை வந்து வெட்டி அதையே வந்து மூடாக்காக பயன்படுத்துகிறோம். 3வது விஷயம், உழவு, கோடை உழவு செய்கிறோம். அடிக்கடி உழவு செஞ்சுட்டு தான் இருக்கோம் நம்மளுடைய இடத்த. அது மூலமாக களைகளை கட்டுப்படுத்திகிட்டு இருக்கோம். 4வது விஷயம்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பவர் வீடர், அப்புறம் சின்னதாக இன்னொரு வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து இந்த மண்ணுக்கு வந்து சரிப்பட்டு வரல. இதெல்லாம் வந்து மண் பொலப்பொலப்பாக இருக்கிற மண்ணுக்கு தான் இந்த மாதிரி களை எடுக்கிற இயந்திரங்கள் எல்லாம் பயன்படுமே தவிர, மண் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அப்படியே உழுதுறலாம் முடியாது. 5வது விஷயம், ஆள் வச்சு களை எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் எது சிறப்பாக செயல்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த உயிர் மூடாக்கும் அந்த ஆள் வச்சு களை எடுக்கிற முயற்சிகளும் தான் ரொம்ப நல்லா சிறப்பாக செயல்படுது. மற்றபடி வேறு எந்த முறைகளும் வந்து எங்களுக்கு வந்து இங்கே அவ்வளவாக கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் தோட்டத்தில் நீங்கள் ஏதாவது கலை மேலாண்மைக்கு சிறப்பான வேறு ஏதாவது ஒரு யுக்தி பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எங்களோட பகிர்ந்துக்கோங்க. பார்க்குற யாருக்காவது 4 பேருக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த வாரமும் எப்பயும் போல் ஒரு நல்ல அறுவடை எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அவ்வளோ வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு 15 செடியிலேருந்து கத்திரிக்காய் வந்துக்கிட்டே இருக்குது. கோவக்காயும் ரொம்ப நல்லா அறுவடை எடுத்திருக்கோம். கொத்தவரங்காயும் அறுவடை
இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த வாரம் பெரிய மஞ்சள் பரங்கி ஒன்று அறுவடை செஞ்சுருக்கோம். இது வந்து இந்த வார அறுவடை விவரங்கள். அடுத்த பதிவில் வந்து எள்ளு அறுவடை முடிஞ்சிருச்சு, எவ்வளோ எள்ளு அறுவடை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற பற்றி விவரங்கள் கொடுக்குறேன். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த கலை மேலாண்மையிலே நான் ஏதாவது சொல்ல விஷயங்கள் ஏதாவது மறந்தது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராம்குமார்.